எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் நம்பிய கொள்கைக்காக, தான் நம்பிய சுயமரியாதை கொள்கைக்காக அப்படியே களத்தில் இறங்கி நம்ம எதிர்காலம் என்னாகும், நம்ம தொழில் என்னாகும், நம்ம சிறைக்கு போவோமா மாட்டோமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கவலைப்படாம வருவதற்கு பெயர் தான் அரசியல். அதுதான் சமூக சேவை. திட்டம் போட்டு கணக்கு போட்டு வர்றதுக்கு பேரு அரசியல் அல்ல, அது பிசினஸ். பிசினஸ்ங்கிறது இப்ப வேப்பேரியில நம்ம ஒரு கடை போடலான் இருக்கிறோம், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் இருக்கிறோம். என்ன பிளான் பண்ணுவோம்? இங்க சைவ ஹோட்டல் நல்லா போகுமா, அசைவ ஹோட்டல் நல்லா போகுமா, ஏற்கனவே சைவம் அசைவம் என்ன இருக்குது, இல்ல சைனீஸ் போடலாமா, இங்க என்ன மாதிரி வியாபாரம் ஆரம்பிச்சா வியாபாரம் நடக்கும், இங்க ஏதாவது ஹோட்டல மூடி அங்க ஏதாச்சும் ஒரு வெற்றிடம் இருக்குதா அப்படின்னு கணக்கு போட்டு வர்றதுக்கு பேர் பிசினஸ். அது அரசியல் அல்ல. அந்த பிசினஸுக்கு நம்ம ஏதோ ஒரு பேர் வைக்க கூடாது, அது ஒரு பிசினஸ் ஒத்துக்கணும். ஏன்னா அரசியல்னா அப்படியே களத்துல குதிச்சிருந்துங்க, உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னு தெரிஞ்சா அப்படியே உள்ள இறங்குறதுக்கு பேர் தான் அரசியல். நீங்க பிசினஸுக்கு உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு பேர் வைக்க கூடாது. அந்த பிசினஸ்க்கு ஏதோ ஒரு பேர் வைக்க கூடாது இல்லையா? ஆன்மீக அரசியல் அப்படின்னு ஒரு பேர் அந்த பிசினஸ். எனக்கும் கூட நான் நினைச்ச வரைக்கும் ஆன்மீக அரசியல் என்னன்னு எனக்கு தோணுதுன்னா, இரும்பு கரம் கொண்டு அடக்குவதல்ல ஆன்மீக அரசியல், அன்பு கரம் கொண்டு அரவணைப்பதுதான் ஆன்மீக அரசியல். எனக்கு தெரிஞ்சது இல்லையா? ஆன்மீகம்னா அன்பு. நமக்கு என்ன, நம்ம நிம்மதியை தேடி எங்கேயோ மலைக்கெல்லாம போறோம். ஏன்னா நம்மளுக்கு தெளிவா இருக்குது. இங்க பெரியார் திடல்ல படிச்சவங்க